Hello students, இந்த வீடியோல nephelauxetic seriesனா என்ன அப்படினு தெரிஞ்சுக்க போறோம். நீங்க +1 +2 படிக்கிற ஸ்டூடண்டா இருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ தேவையில்லை. அதனால நீங்க ஸ்கிப் பண்ணிரலாம். இப்போ நீங்க கோர் கெமிஸ்ட்ரி படிச்சிட்டு இருக்கீங்க, யுனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எழுத போறீங்க, அப்படி இல்லனா வந்து டிஆர்பி எழுத போறீங்க, ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கண்டென்ட் இது. சோ அதனால கவனமா கவனிச்சுக்கோங்க. நான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல வந்து பாண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லிருப்பேன். CFT ல இன்டராக்ஷன் பிட்வீன் தி மெட்டல் அண்ட் லிகண்ட் இஸ் பியூர்லி அயானிக் அப்படினு சொல்லிருப்பேன். இங்க என்ன அப்படின்னா, அதாவது மெட்டல் அண்ட் லிகாண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த பாண்ட் நேச்சர் வந்து என்னன்னா அயானிக் அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்க என்ன அப்படின்னா, அதுல வந்து கோவலன்சி வர்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது தான் வந்து இந்த பர்டிகுலர் கான்செப்ட். ஸோ மெட்டல் அண்ட் லிகாண்டுக்கு இடையில, மெட்டலும் லிகாண்டுக்கு இடையில எலக்ட்ரான் ஷேரிங் வந்து நடக்குது. ஸோ அதை சொல்றது தான் வந்து இந்த நெஃப்ளாக்சிட்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெஃப்ளாக்சிட்டி அப்படின்னாலே என்ன அப்படின்னா கிளவுட் எக்ஸ்பாண்டிங் அப்படின்றது அர்த்தம். அதாவது எலக்ட்ரான் கிளவுட் வந்து மெட்டல் ஆர்பிட்டால்ல இருந்து லிகாண்ட் ஆர்பிட்டாலுக்கு பரவலா நகருது. ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நெஃப்ளாக்சிட்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பீட்டான்னு நான் வந்து கொடுத்துருக்கிறது வந்து நெஃப்ளாக்சிட்டி பெராமீட்டர் அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ நெஃப்ளாக்சிட்டி பெராமீட்டர் அப்படின்னா என்ன, எப்படி அதை வந்து கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இதுக்கு பேர் வந்து என்ன, பீட்டாவோட பேர் வந்து என்ன அப்படின்னா நெஃப்ளாக்சிட்டி பெராமீட்டர். ஸோ நான் இங்க எழுதுறேன் நெஃப்ளாக்சிட்டி பெராமீட்டர். ஸோ பீட்டா அப்படின்றது வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். பீட்டா இஸ் ஈக்குவல் டு பி பை பி, பி ஆஃப் காம்ப்ளெக்ஸ், பி ஆஃப் ஃப்ரீ அயான். பி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரக்கா பெராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்கா பெராமீட்டர் அப்படின்றது வந்து என்ன, எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா எலக்ட்ரானுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ரிப்பல்ஷனை சொல்றது தான் வந்து என்னன்னா அந்த ரெக்கா பெராமீட்டர், எலக்ட்ரான் ரிப்பல்ஷன். ஸோ இப்போ என்ன இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மெட்டல் ஃப்ரீ அயானா இருக்கு. அதாவது பீட்டாவோட வேல்யூ என்னது, பி காம்ப்ளெக்ஸ், அதாவது மெட்டல் அயான் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும் பொழுது என்ன வேல்யூ வருது, இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் எப்படி இருக்கு, ஃப்ரீ அயானா இருக்கும்போது இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னுட்டு. ஃப்ரீ அயானா இருக்கும்போது எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மோர். எப்போ இது அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ அயானா இருக்கும் பொழுது, விச் மீன்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும் பொழுது எலக்ட்ரான் ரிப்பல்ஷன். ஸோ எழுதிக்கோங்க, இது ரிப்பல்ஷன். ஸோ இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்து என்னவா இருக்கும்னா லெஸ். ஸோ இன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க. இந்த வேல்யூ காம்ப்ளெக்ஸ்னா அது வந்து இங்கே இருக்குது இல்லையா, நியூமரேட்டர்ல இருக்கு, அந்த வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஃப்ரீ அயானா இருக்கும் பொழுது அந்த வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நியூமரேட்டர் கம்மி, டினாமினேட்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னா என்ன மீனிங்கு, கிடைக்கக்கூடிய பீட்டா வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா பீட்டா வில் பி லெஸ் தென் 1. எப்பவுமே இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. the வேல்யூ ஆஃப் பீட்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 1. ஸோ இப்போ என்ன நெஃப்ளாக்சிட்டி பெராமீட்டர்னா என்ன அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். ஸோ பீட்டானா என்ன, பீனா என்ன, இது எல்லாமும் நான் சொல்லிட்டேன். இப்போ இது என்ன அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். இப்போ வந்து மெட்டல் ஆர்பிட்டாலில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வைங்க. ஸோ இப்போ வந்து லிகாண்டோட இது வந்து ஓவர்லேப் ஆகுது, பாண்ட் வந்து ஃபார்ம் ஓவர்லேப் நடக்குது. ஓவர்லேப் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்னா எலக்ட்ரான் கிளவுட், மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கிளவுட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லிகாண்ட் கிட்ட எக்ஸ்பேண்ட் ஆகும். லிகாண்ட் ஆர்பிட்டாலில் அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை வந்து நகர்த்தும். ஸோ கிளவுட் வந்து எலக்ட்ரான் கிளவுட் வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுதான் வந்து மீனிங்கு. எந்த அளவுக்கு எக்ஸ்பான்ஷன் வந்து அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அது உண்மைதானே, ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரான் வந்து அதிகமாகிட்டு போகுது. அப்படின்னா எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் கம்மியாகுது. அதனால தான் காம்ப்ளெக்ஸில் வந்து என்ன ஆகுதுன்னா பீட்டா வேல்யூ வந்து பி வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. காம்ப்ளெக்ஸில் பி வேல்யூ ரெக்கா பெராமீட்டர் கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா லிகாண்ட் ஆர்பிட்டாலையும் மெட்டல் யூட்டிலைஸ் பண்ணிக்குது. அதுதான் மீனிங் இல்லையா. ஸோ பீட்டாவோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கு. நெஃப்ளாக்சிட்டி பெராமீட்டர் அப்படின்றது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே பீட்டாவோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ நெஃப்ளாக்சிட்டி பெராமீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் இங்கே ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்கிறேன், லிகாண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். அந்த லிகாண்ட்ஸுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கிறேன். இது நமக்கு தெரியும் வந்து இது என்ன அப்படின்னா F- லாம் ஹார்ட் லிகேண்ட், ரைட். ஸோ I- அப்படின்றது வந்து என்னன்னா சாஃப்ட் லிகேண்ட். ஸோ லிகேண்ட் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும், விச் மீன்ஸ் நீங்கள் சைஸ் வச்சு கூட புரிஞ்சிக்கலாம். சைஸ் வந்து I- வந்து பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ கிளவுட் எக்ஸ்பான்ஷன் வந்து இங்கே அதிகமாக பாசிபிள். அதாவது நெஃப்ளாக்சிட்டி எஃபெக்ட் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். நெஃப்ளாக்சிட்டி எஃபெக்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நெஃப்ளாக்சிட்டி பெராமீட்டர் கம்மியாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரியுதா, நெஃப்ளாக்சிட்டி எஃபெக்ட்டுக்கும் நெஃப்ளாக்சிட்டி பெராமீட்டருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது புரியுதா. நெஃப்ளாக்சிட்டி எஃபெக்ட் அதிகமாக
இருந்ததுன்னா நெஃப்லாக்சிட்டி பெராமீட்டர் வந்து என்ன இருக்கும்னா கம்மியாக இருக்கும். பீட்டாவோட வேல்யூ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் காம்பவுண்டில் வந்து கோவலன்சி அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ மீனிங் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. I- வந்து சாஃப்ட் லிகேண்ட் சைஸ் பெருசாக இருக்குது, க்ளவுட் எக்ஸ்பான்ஷன் அதிகமாக இருக்குது, விச் மீன்ஸ் நெஃப்லாக்சிட்டி எஃபெக்ட் இதில் ஜாஸ்தியாக இருக்குது. நெஃப்லாக்சிட்டி எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னா என்ன மீனிங்? நெஃப்லாக்சிட்டி பெராமீட்டர் கம்மியாக இருக்கும். எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? பி காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், விச் மீன்ஸ் பீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும்னா கம்மியாக இருக்கும். ஏன்னா நியூமரேட்டர் கம்மியாகிறதுனால பீட்டாவோட வேல்யூ கம்மியாகுது, நெஃப்லாக்சிட்டி பெராமீட்டர் வந்து கம்மியாகுதுன்றது அர்த்தம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹார்ட் லிகேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த அளவுக்கு கிளவுட் எக்ஸ்பான்ஷன் இங்கே வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அயானிக் தான், இந்த பர்டிகுலர் திங் வந்து அயானிக்காக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நெஃப்லாக்சிட்டி பெராமீட்டர் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்கும். இதை கம்பேர் பண்ண காட்டி நெஃப்லாக்சிட்டி பெராமீட்டர் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மீனிங். ஸோ இங்கே வந்து நான் வந்து சீரிஸ் ஆஃப் லிகேண்ட் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு பேர் வந்து நெஃப்லாசிட்டி சீரிஸ். நெஃப்லாசிட்டி சீரிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் F- வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, விச் மீன்ஸ் நெஃப்லாசிட்டி பெராமீட்டர் வேல்யூ வந்து இதுக்கு ஜாஸ்தி அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ அதே மாதிரி குறைஞ்சிட்டே போகுது. இருக்கிறதுலே லீஸ்ட் இருக்கிறது யாருன்னா I- தான் நெஃப்லாசிட்டி பெராமீட்டர் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது, விச் மீன்ஸ் அது ரொம்ப சாஃப்ட் லிகேண்ட். அது வந்து ஒரு மெட்டலோட கோஆர்டினேட் பண்ணுச்சு அப்படின்னா எலக்ட்ரான் வந்து டீலோக்கலைஸ் ஆகிறது, லிகேண்ட் ஆர்பிட்டாலில் டீலோக்கலைஸ் ஆகிறது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அவங்க ஃபார்ம் பண்ணுற காம்ப்ளெக்ஸ் எல்லாமே கோவலன்சி அதில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். மெட்டலுக்கும் லிகேண்டுக்கும் நடுவில், அந்த பாண்டுக்கு நடுவில் கோவலன்சி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் மீனிங்கு. ஸோ நெஃப்லாசிட்டி சீரிஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் புது விவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.